வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான நேரத்தை அடிப்படையா வச்ச ஒரு ட்ரேடிங் உத்திய பத்தி தாங்க பார்க்க போறோம். வெறும் 15 நிமிஷத்துல சந்தையில ஒரு முடிவை எப்படி எடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்மள பல பேர் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். நாள் முழுக்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து மார்க்கெட்டோட ஒவ்வொரு அசைவையும் பார்த்துட்டே இருந்தாதான் பணம் சம்பாதிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மையா? யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு ஹோட்டலுக்கு மதியானம் 1 மணிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? ஒரே கூட்டம், இரைச்சல், சர்வர் நம்மள கண்டுக்கவே மாட்டாரு, ஒரே கன்ஃபியூஷன் தான். ஆனா அதே ஹோட்டலுக்கு சாயங்காலம் 4 மணிக்கு போனா அவ்வளோதான், ரொம்ப அமைதியா, நிதானமா உங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடலாம். பங்கு சந்தையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தாங்க. அதனால இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நாள் முழுக்க ட்ரேட் பண்றதுல லாபம் இல்ல. சந்தையோட அந்த சரியான நேரத்துல உள்ள போயிட்டு வெளியே வர்றதுல தான் உண்மையான லாபமே இருக்கு. அந்த சரியான நேரம் எதுன்னு தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்மில் பலரும் போய் மாட்டிக்கிற அந்த நாள் முழுவதுமான ட்ரேடிங் அப்படிங்கிற பொறிய பத்தி கொஞ்சம் பாத்திரலாம். இது ஏன் ஒரு தப்பான அணுகுமுறைன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க. காலையில 9:15க்கு மார்க்கெட் திறக்கும்போது அது ஒரு பெரிய கடல் புயல் மாதிரி இருக்கும். முந்தின நாள் ராத்திரி உலகம் பூரா நடந்த செய்திகளோட தாக்கம், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் போடுற ஆர்டர்ஸ்னு எல்லாமே அந்த நேரத்துல தான் மொத்தமா வந்து கொட்டும். இந்த மாதிரி விலை வேக வேகமா ஏறி இறங்குறத தான் நாம வாலட்டிலிட்டின்னு சொல்றோம். விலை ரொம்ப வேகமா மேலையும் கீழையும் போச்சுன்னா அதுக்கு பேரு ஹை வாலட்டிலிட்டி. அந்த முதல் 15 நிமிஷம் முழுக்க முழுக்க ஹை வாலட்டிலிட்டி தான். புயல் அடிக்கிறப்போ கடல்ல படக ஓட்டிட்டு போனா என்ன ஆகும்? அதே நிலைமை தான் இங்கேயோ. சரி, அப்போ அந்த புயல் ஓய்ந்து கடல் அமைதியா இருக்கிற நேரம் எது? வாங்க, மார்க்கெட்டோட அந்த ஹாப்பி ஹவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த உத்தியோட முதல் மற்றும் மிக முக்கியமான ரூல் இதுதாங்க. காலையில 9:45 வரையும் சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க. கைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருங்க. எந்த ட்ரேடும் பண்ணவே கூடாது. இது கவனிக்கிறதுக்கான நேரம் மட்டும்தான். இப்போ மணி 9:30 ஆச்சு. அந்த புயல் கொஞ்சம் ஓஞ்சிருச்சு. இப்பதான் நம்ம ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இதோ உங்களுக்காக காலை 9:30 மணியின் தங்கப்பெட்டி. இந்த உத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த முதல் 15 நிமிஷத்துல உருவான கேண்டிலோட அதிகபட்ச விலை, அதாவது ஹை, அப்புறம் குறைந்தபட்ச விலை, அதாவது லோ, இது ரெண்டையும் குறிச்சு அதை இணைச்சு ஒரு பாக்ஸ் வரைஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம தங்கப்பெட்டி. இப்போ விலை இந்த பெட்டியை உடைச்சிட்டு மேல போச்சுன்னா வாங்கணும், அதாவது பை பண்ணணும். ஒருவேளை கீழே உடைச்சிட்டு போச்சுன்னா விற்கணும், அதாவது செல் பண்ணணும். அவ்வளவுதான். சரி, விலை அந்த பெட்டியை உடைக்கும்போது 2 விஷயம் நடக்கலாம். மேல போச்சுன்னா அதுக்கு பேரு பிரேக் அவுட். அப்படின்னா புல்ஸ், அதாவது காளைங்க மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அதுவே விலை கீழே உடைச்சிட்டு போச்சுன்னா அது பிரேக் டவுன். அங்க பியர்ஸ், அதாவது கரடிங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, ட்ரேடுக்குள்ள நுழைஞ்சாச்சு. அடுத்து என்ன? ரொம்ப முக்கியமான விஷயம், எப்படி வெளியே வர்றதுன்னு பிளான் பண்றது தான். எங்க லாபத்தை புக் பண்றது, எங்க நஷ்டத்தை ஏத்துக்கிறது, வாங்க பார்க்கலாம். உங்க டார்கெட்டை செட் பண்றது ரொம்ப சுலபம். நீங்க வரைஞ்சீங்கல்ல ஒரு பாக்ஸ, அதோட உயரம் எவ்வளோன்னு பாருங்க. உதாரணத்துக்கு 100 பாயிண்ட்னு வச்சுக்கலாம். அப்போ விலை பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து 100 பாயிண்ட் தான் உங்க டார்கெட். ஒருவேளை நீங்க நினைச்சதுக்கு எதிரா விலை திரும்பி மறுபடியும் அந்த பாக்ஸுக்குள்ள வந்துட்டா 1 செகண்ட் கூட யோசிக்காதீங்க, உடனே ட்ரேடை விட்டு வெளியே வந்துடுங்க. இதுதான் உங்க ஸ்டாப் லாஸ். இது உங்களை பெரிய நஷ்டத்துல இருந்து காப்பாத்தும். சில சமயம் என்ன ஆகும்னா, விலை அந்த பாக்ஸை விட்டு வெளியே போற மாதிரி ஒரு போக்க காட்டிட்டு டக்குன்னு யூ டர்ன் அடிச்சு மறுபடியும் பாக்ஸுக்குள்ளேயே வந்துடும். இதத்தான் ஃபேக் அவுட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பொறியில போய் சிக்கிக்காம இருக்கத்தான் நாம அந்த முதல் 15 நிமிஷம் ரொம்ப பொறுமையா காத்திருந்து 9:30 மணிக்கு மேல நாம முடிவு எடுக்கிறோம். இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்களுக்கான ஒரு மணி நேர ட்ரேடிங் டைம் டேபிள பார்க்கலாம். இது உங்க நாளை எவ்ளோ ஃப்ரீ ஆக்குதுன்னு நீங்களே பாருங்க. இந்த டைம் டேபிள் எவ்ளோ தெளிவா இருக்கு பாத்தீங்களா? 9:15க்கு மார்க்கெட்டை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. 9:30க்கு உங்க தங்க பெட்டியை வரைஞ்சு பிரேக் அவுட் அல்லது பிரேக் டவுனுக்கு ரெடி ஆகுறீங்க. பெரும்பாலும் 10:30 மணிக்குள்ள உங்க ட்ரேட் முடிஞ்சு டார்கெட் அச்சீவ் ஆயிடும். அதுக்கப்புறம் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு உங்க மத்த வேலைகளை நிம்மதியா பார்க்கலாம். ஆக இங்க முக்கியமான பாயிண்டே இதுதான். இந்த உத்தியோட நோக்கம் வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைங்க. அதை விட முக்கியமா உங்க நேரத்தையும் மன அமைதியையும் பாதுகாக்கிறது தான். நாள் முழுக்க ஸ்கிரீனை பார்த்து டென்ஷன் ஆகுறது, உணர்ச்சி வசப்பட்டு தப்பா முடிவு எடுக்கிறது, இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு 1 மணி நேரத்துல நம்ம வேலையை முடிச்சிட்டு ஜாலியா இருக்கலாம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த விளக்கத்தையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ட்ரேடிங் பண்றதுக்கான உங்களோட ஹாப்பி ஹவர் எதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க பொதுவா எந்த நேரத்துல ட்ரேட் பண்ணுவீங்க? உங்க கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க.